கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. இந்த வாரத்தில் முதல்ல கிரகச்சாரம், அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இருக்க, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணியகாலம் பிறக்கிறது. வீட்டு விசேஷங்கள் பொதுவாகவே அதை தவிர்த்துடுறா. ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள், கோவிலில் விசேஷங்கள், இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும். அதுவும் திருமணங்கள் இதெல்லாம் ஆடி மாதத்துலையும் இருக்காது, மார்கழி மாதத்துலேயும் இருக்காது. இந்த இது 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது. ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:45 மணிக்கு கடகத்துக்கு போடுறார். இது ஒரு மாற்றம். அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து, அதாவது சுவாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி துவாதசி, 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா தஞ்சை மாவட்டம் புன்னை நல்லூரில் முத்துமாரி அம்மன் கோவில் பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் அதாவது திருவிழா. அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அம்மனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 21ஆம் தேதி பௌர்ணமி, குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதை தவிர ஹயக்ரீவனுடைய ஜெயந்தி, ஹயக்ரீவர் உதித்த நாளாக சொல்லக்கூடியது. அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீனம், மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 15/7/2024 21/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். புதனோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக தனித்த குருவாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லை. மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக கொடுப்பார். சரியான ஒரு பாதையை நோக்கி எடுத்து செல்ல மாட்டார். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். தனித்த குரு பாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லக்கூடியதுனால தனித்த குரு இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. உங்களுடைய ராசியிலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது குரு மங்கள யோகம் அமையிறது. இது ஒரு பெரிய ஏற்றமான யோகம். சப்தமாதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவு வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர்னு ஒரு வியாபார ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கடுமையாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 17ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் உங்களுடைய சுகம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் போய் முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு
5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேர், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் குரு பார்வை இருக்குது, அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். வக்கரகதி அடைஞ்ச சனி பகவான் மூலியமாக தொழிலில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்துல 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் 3-6 பரிவர்த்தனை யோகம் அமையிறது. உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம். அதனால் போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் வலுப்படுறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அது 16ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மணியிலிருந்து 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணி வரலும் 3-3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம், அதில் கஜகேசரி யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், இந்த மாதிரியான யோகங்கள் வர்றதுனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர ரியல் எஸ்டேட்டில் டைல்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் துறையில் இருக்கிறவங்க, பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்க, ஆடை நெய்யக்கூடிய கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 3 மணியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைகிறார். புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியே 8ஆம் இடத்துல மறையும் பொழுது தவறான முடிவுகள் வரும் அப்படின்றதுனால சொல்கிறோம். சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை கண்டிப்பாக சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி காலை 00:35 அதாவது எர்லி மார்னிங் 12:35 அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வரலும் இருக்கார் 24ஆம் தேதி. இதனால் என்ன அப்படின்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒருவரைக்கு ஒருவர் 180 பாகை பௌர்ணமி யோகமும் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால், ஏன்னா 21ஆம் தேதி மாலையே பௌர்ணமி வந்துடுறது, பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நிலையில் சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடி மாதம் பிறந்துடுறது, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.